தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், போராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாளில் சனி இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்ல வேண்டும். சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் அர்த்தாஷ்டம சனியினுடைய தீய பலன் ஒன்று கூட இல்லைங்க. நல்ல மாறாக சுப பலனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சுப பலன்கள் தான் கிரகங்கள் வழங்கப் போகிறது. ஏன்னா நாளுக்குடைய குரு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிநாதன் உச்சம் அடைகிறார். உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு, கடன் காட்சிகள் இருந்தால் அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஓரளவுக்கு தன்னிறைவு வரக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் நாளில் சனி இருந்து குரு பார்க்குறார். வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டம் வாங்கணும்னு நினைப்பீங்க. பழைய வீடாக வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சூப்பருங்க. நீங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும், அனுகூலமாகவும் இருக்கும். பழைய வீடாக வாங்கிக்கிங்க. மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறையில்லை. எதிரிகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. யார் எதிரி யார் நண்பன் தெரியாது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் குறைவு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. கொஞ்சம் அனுசரித்து போங்க, கொஞ்சம் இதுவாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். அதை சனி பார்க்குறதால சில பிரச்சனைகள் வரும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் ராசி 7க்குடையவன் 11ல் இருக்கிறார். சூப்பர். 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 11ல் இருப்பது என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலங்கள், தாய்மாமன் மற்றும் அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். படிக்கிற பிள்ளைங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம். வக்கீல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தான் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், ஜோதிடர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், பப்ளிஷர்ஸ், புக் வெளியீட்டாளர்கள், புத்தக வெளியீட்டாளர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு உன்னதமான ஒரு காலம், சாதிக்கும் ஒரு நேரம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். சுக்கிரனும் உங்களுக்கு 11ல் இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஆனால் 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதால அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. வேலை பளு இருக்கும், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. என்ன அதாவது மேலிடத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு போங்கன்னுவாங்க. பக்கத்து சீட்டுக்காரன் லீவ் போட்டிருப்பான், அதையும் சேர்த்து உங்களை பார்க்க சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு வேலை பளு அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள், அனுகூலங்கள் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி அரசு கருவூலம், நிதி துறையில் பணியாற்றுபவர்கள், ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள், இந்த அரசு கருவூலம், வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்க இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நடனம் ஆடக்கூடியவர்கள், வாய்ப்பாட்டு பாடவர்கள், பின்னணி பாடகர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், ஒரு கொண்டாட்டமான நேரம் அப்படின்னு சொல்லணும். 12ல் செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி குரு மங்கள யோகம் பெறுகிறார். குருவால் பார்க்கப்படுகிறார். அசையா சொத்துக்கள் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் போகிறது. சொத்து பற்றி ஏதோ வாங்க போகிறீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதனால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது. 12ல் இருக்கிறார் என்று சொன்னால் செலவினங்களை தரக்கூடிய ஒரு நிலை.
11ல் சுக்கிரன் இருக்கார் என்று சொன்னால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. மொத்தத்தில் அரசு துறையில் பணிபுரிபவர்களாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பத்திரிகை துறை, நீதித்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, அறநிலையத்துறையில் பணியாற்றுபவர்கள், கோயில்களில் அதாவது ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள், அதாவது திருப்பணி செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ரிஷிகள், முனிகள், குருமார்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலம், நேரம். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். 3ல் ராகு சூப்பருங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கு 3ல் ராகு சூப்பரான நேரம். ஆனால் 9ல் கேது. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு நவம்பர் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றி. 1008 தடவை சொல்லுங்கள். இது ஒரு 1008 தடவை சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.